அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 109 கிறிஸ்து பட்ட தாழ்மையையும், 110 சங்கீதம் கிறிஸ்துவனுடைய உயர்வையும், அவர் உட்கார்ந்திருக்கிறதையும் அவருடைய எழுச்சியையும் குறிக்கக்கூடியதாக தாவீது தரிசனம் கண்டு எழுதுகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 119 25 அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய கல்வாரி பாடுகளை பற்றி, அவருடைய சிநேகிதர்களினால் பட்ட காயங்களையெல்லாம் அவர் சகித்தவராக கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக போகிறவர்கள் அவரை நிந்திக்கவும், அவர்கள் தங்கள் தலைகளை பார்த்து துலுக்கவும் செய்கிற காரியத்தை குறித்து சங்கீதக்காரன் தன் வாழ்வையும் கிறிஸ்துவனுடைய வாழ்வையும் ஒப்பிட்டு 109 பேசிவிட்டு 110 சங்கீதத்திலே கிறிஸ்துவனுடைய முழுமையான உயர்வை, அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறதை குறித்தும், அவர் நியாயாதிபதியாக வரப்போகிற அளவிற்கு அவர் வெறு பெரிய வெளிப்பாட்டை பெற்றவராக இந்த சங்கீத பகுதியை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொன்ன அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை இந்த சங்கீத பகுதியிலே எழுதியிருக்கிறார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை மக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய ராஜாக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்களை மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடிய காலத்தில் கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உமக்குடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று என் கர்த்தர் ஆணையிட்டார், மனமாறாமலும் இருப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா அவர் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு ஒரு செரிமனி நடத்துகிறது போல இங்கே சங்கீதக்காரன் ஒரு பெரிய தரிசனத்தை கண்டு எழுதுகிறதாக இந்த பகுதியிலே பார்க்கிறோம். மார்க் 16:19 அதை ஊர்ஜிதப்படுத்தும் வண்ணமாக இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடைய பேசிய பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லி எழுதப்படுகிறது. சங்கீதக்காரனுடைய நாட்களிலே இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு வலது பாரிசத்தில் உட்காரவில்லை. அதை அவர் தரிசனமாக, அவர் தெளிவாக காட்சியாக கண்டு எழுதியிருக்கிறதை இங்கே மார்க்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து கடந்து சென்ற பின்பு உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 1 பவுலும் சொல்லுகிறார் 22 அவர் அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறவர், தன்னுடைய சொந்த இரத்தத்தை கைகளிலே ஏந்தினவராக இங்கே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவர் வேண்டுதல் செய்யக்கூடியவராக அங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 1:13 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரையிலும் நீர் என்னுடைய வலது பாரிசத்திலே உட்காரும் என்று சொல்லுகிறதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே மிகப்பெரிய வெற்றி வாகை சூடினவராக, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவராக, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணத்தையும் ஜெயித்தவராக, வெற்றி வாகை சூடினவராக என் இயேசு பரலோகத்திற்கு சென்றபோது என் பிதா அவரை வரவேற்று தன்னுடைய வலது பாரிசத்திலே அவரை அமர பண்ணுகிறதை பார்க்கிறோம். அமர பண்ணும் பொழுதே என் இயேசு அமர்ந்திராதபடி அருகில் உட்கார்ந்தவராகவும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராகவும் அவர் இருக்கிறதாக இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கின்றன. பிதா அவரை பார்த்து சொல்கிறார், எல்லாவற்றையும் உம்முடைய பாதங்களுக்கு நான் கீழ்ப்படுத்தி விட்டேன், உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போடும் வரையிலும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும், நீர் அமர்ந்திரும் என்று சொல்லுகிறது போல எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். இன்னும் எபிரேய ஆக்கியோன் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் அங்கே அமர்ந்து கொண்டு மெய்யான கூடாரத்திலும் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த கூடாரத்தில் இருந்து கொண்டு ஆசாரிய ஊழியம் செய்கிறார் என்று சொல்லி அங்கே நின்று கொண்டு இன்னும் ஒரு வருடம் இறக்கட்டும் ஆண்டவரே என்று பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தையும் அங்கே என் இயேசு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 10:12 இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி
இன்றைக்கு மக்கள் தங்களுடைய பாவ நிவிர்த்திக்காக எத்தனையோ பிரயாசங்களை எடுக்கிறார்கள், எத்தனையோ முயற்சிகளை கையாளுகிறார்கள், எத்தனையோ பலிகளை கூட செலுத்துகிறார்கள். இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்கிறார், ஒரே பலியை இவர் செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து என்று சொல்லப்படுகிறது. ஒரு பலி, நமக்கு தேவையான பாவங்களுக்கு தேவையான ஒரு பலியை செலுத்திவிட்டு அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். பேதுருவும் கடைசியாய் சொல்லி முடிக்கிறார், பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிற என் ஆண்டவர் தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது சொன்னாரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்று சொல்லி எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டபடியினாலே அவைகள் கீழ்ப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எழுந்தருளின போது பிதா அவரை தன்னுடைய வலது பாரிசத்தில் அமர பண்ணின போதும் கூட இயேசு இன்றைக்கும் பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறபடியினாலே எனக்காக வேண்டுதல் செய்கிறவராக, எனக்காக பரிந்து பேசுகிறவராக, எனக்காக மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி, அதாவது ஒரு ராஜாவே ஒரு ஆசாரிய ஊழியத்தையும் செய்கிற, ரெண்டையும் இணைத்து செய்கிற, ஆரம்பமும் முடிவும் இல்லாத மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, ஆரோன் மோசே என்பவர்களின் முறைமையின்படி அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த ஒரு ராஜாதி ராஜா, ஒரு ஆசாரியர் எனக்காக பரிந்து பேசுகிறபடியினால் நான் இன்றைக்கும் ஜீவிக்கிறேன் என்கிற ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட தாவீது எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக அவர் அநேக நியாய தீர்ப்புகளை குறித்து அங்கே சொல்லுகிறார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாக இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு ஒரே காரணம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் வெண்குதிரையின் மேல் ஏறினவராக, இரத்தம் தோய்ந்த வஸ்திரத்தை உடுத்தினவராக, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று எழுதப்பட்டவராக இந்த பூமியில் வந்து யுத்தம் பண்ணும் பொழுது சூரியனிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூதன் வானத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லா பறவைகளையும் பார்த்து, உங்களுக்கு மகா பெரிய ஒரு விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, ராஜாக்களுடைய, பெரிய பெரிய ஆட்களுடைய, சிறியோருடைய, பெரியோருடைய, குதிரைகளுடைய எல்லாருடைய மாம்சங்களும் அங்கே விழுந்து கிடக்கிறது, நீங்கள் உங்களுக்கு மகா பெரிய விருந்தை இயேசு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், வந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னது போல அதைத்தான் இங்கே யோவான் கண்ட அதே தரிசனத்தை தான் இங்கே சங்கீதக்காரனும் எழுதி வைத்திருக்கிறார். என் ஆண்டவர் இந்த பூமியில் நியாயாதிபதியாக வரும்பொழுது சத்ருவை பிடித்து இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுகிறதற்கு முன்பாக, மிருகம் பிடிக்கப்பட்டு கள்ளத்தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்டு கடலில் தள்ளப்படுகிறதுக்கு முன்பாக இந்த பூமியில் உள்ள ராஜாக்களும் அநேக ஜனங்களும் அவருக்கு எதிராக யுத்தம் பண்ண வருவார்கள். அவர்கள் எல்லாருடைய மாம்சங்களையும் அந்த பறவைகளுக்கு விருந்தாக கொடுப்பார் என்று சொல்லி தாவீது எழுதியிருக்கிறதை பார்க்கணும். அந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு ஒன்று காத்திருக்கிறது என்பதையும் மனுக்குலத்திற்கு சங்கீதக்காரன் எச்சரிக்கிறார். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினால வாழுகிற அந்த நாட்களில் என் மேலே அன்பு வைத்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பும் எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் நியாயாதிபதியாக வரும்பொழுது அவருடைய சார்பிலே, அவருடைய பக்கத்தில், அவருடைய அருகிலே நிற்கிற ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து விட வேண்டும். எனக்காக ஒரே பலியாக தன்னுடைய குற்றமில்லாத இரத்தம் முழுவதையும் சிந்திருக்கிறதை நான் நம்பி, நான் விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி என்னை சுத்திகரிக்கிறது என்கிற விசுவாசத்தோடு கூட அவரை அண்டிக்கொண்டு அவருடைய பாதத்தை முத்தம் செய்வேன் என்று சொன்னார். அவர் நியாயாதிபதியாக வரும்பொழுது எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்கிற சந்தோஷத்தோடு கூட நான் அவரை எதிர்கொண்டு சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட பாக்கியமுள்ள வாழ்க்கையை வாஞ்சிப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசு, நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது, நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது, நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது.